வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரங்காலத்து பயிர் அத்தியாயம் 1. அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரை. எம்மா கீரை வேணுமாமா? பிளாஸ்டிக் டியூபினால் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த மலர்விழி கீரைக்காரியின் குரல் கேட்டு நிமிர்ந்தவள் இரு என்று சைகை காட்டினாள். கையில் இருந்த பைப்பை செடியின் வேருக்கருகில் வைத்துவிட்டு கால்களை மிதியடியில் துடைத்து கொண்டு உள்ளே போனாள். கல்யாணி அரிசியில் கல் அறிந்து கொண்டிருந்தாள். கீரைக்காரி வந்திருக்கா. கீரை வேணுமா? வாங்கட்டுமாமா? நல்லா இருக்கா? 4 கட்டு வாங்க. உங்கள் அப்பாவுக்கு காரக்குழம்புக்கு தேங்காய் பருப்பு போட்ட கீரை பொரியல் வெச்சிக்க பிடிக்கும். தலையாட்டி விட்டு திரும்பிய மலர்விழி தன் கைப்பையிலிருந்து எட்டனா காசு எடுத்துக்கொண்டு மீண்டும் வாசலுக்கு வந்தாள். பூச்சி இல்லாத 5 கட்டுகளை தேர்ந்தெடுத்த பின் எட்டனா நாணயத்தை நீட்ட கீரைக்காரி அவசரமாக மறுத்தாள். கட்டுப்படி ஆகாது தாயி, 4 மட்டும் எடுத்துக்கோ. வாரத்தில் 4 நாள் வாடிக்கையாக வாங்குகிறோமே, ஒரு நாள் 5 கட்டு கொடுத்தா குறைஞ்சி போய்விடுவியா? படைப்பிலிருந்து சுமந்துக்கிட்டு வரேன் தாயி. அவங்க கொடுக்கறதே 5 கட்டு தான். வெயிலே அலைஞ்சு திரியறதுக்கு 10 பைசா காசாவது கிடைக்காட்டி எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 5 கட்டு கொடுத்தா கூட, இல்லாட்டி வேணாம். கீரைக்காரி அழைப்புடன் அவள் நீட்டிய காசை பெற்றுக்கொண்டு, நீ சரியான அடாவடிக்காரியம்மா. உன்னண்ட வாய் கொடுத்துட்டு நின்னா போது போயிடும். நான் வரேன் என்றபடி கூடையை தலையில் தூக்கி வைத்து கொண்டு நகர்ந்தாள். கீரையுடன் படியேறியவளை வாச வராந்தாவில் பேப்பரும் கையுமாய் உட்கார்ந்திருந்த முத்தையா ஏறிட்டு சிரித்தார். என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? நீ சரியான அடாவடியாம். இருந்துட்டு போகிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் வெக்கமில்லை. படப்பை தோட்டத்தில் 7-8 கட்டுன்னு வாங்கிட்டு நம்மக்கிட்ட தாறுமாறா விலை சொன்னால் ஒத்துக்கிறதா? பேசிக்கொண்டே கூடத்தை தாண்டி நடந்தவள் ஒரு பக்கமாய் சுருண்டு படுத்திருக்கும் தம்பி தங்கையை உலுக்கி, துறைக்கும் துரசாணிக்கு இன்னும் விடியலையா? எழுந்திருங்க என்று அதட்டிவிட்டு சமையல் கட்டுக்கு சென்றாள். கீரையை சமையல் கட்டில் கொண்டு வைத்துவிட்டு திரும்பியவளை கல்யாணி வாஞ்சையுடன் அழைத்தாள். மலர், என்னம்மா பகல் பூரா வேலைக்கு போய் களைச்சி வர, காலையில் இப்படி விடியறதுக்கு முன்னையே எழுந்து ஏன் இருக்கிற வேலையெல்லாம் தலையிலே இழுத்து போட்டுக்கிற? 1/2 மணி கூட படுத்து எழுந்தா என்ன? மலர்விழி சின்னதாக புன்னகைத்தாள். 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு விடிகாலைன்னு பேராமா? யாராச்சும் கேட்டாங்கன்னா சிரிக்க போகிறாங்க. நீங்கள் இப்படி இடம் கொடுத்து தான் கடைசி பசங்க 2 சோம்பேறியாக போயிட்டுதுங்க. தோட்ட வேலை எனக்கு பிடிக்குது, எழுந்து செய்கிறேன். இதெல்லாம் ஒரு வேலையா? முந்தானி கொசவமெல்லாம் எப்படி நனைஞ்சிட்டு பாரு. போருமா, செத்த உட்காந்துட்டு குளிக்க போ. மங்கை எங்கே எழுந்துட்டாளா? எழுந்ததும் அவளும் எழுந்துட்டா. காப்பி குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு உற்சகத்தோடு போயிருக்கா. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மலர்விழி வாசலை பார்க்க நடந்தாள். பாக்கி இருந்த நித்திய மல்லிகை, அரளி, செம்பருத்தி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகையில் மதமதவென்று இந்த செடிகள் 6 மாதத்தில் எப்படி வளர்ந்து விட்டன என்று ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் அந்த வீட்டுக்கு குடி வந்து 8 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டன. உள்ளங்கை அகலத்துக்கு இருந்தாலும் சொந்த வீடு. ஒரு கிரவுண்ட் நிலத்தில் தோட்டத்தால் சூழப்பட்ட அடக்கமான வீடு. இன்னும் துப்புரவாய் வீட்டு வேலைகள் முடிந்து விட்டன என்று சொல்ல முடியாது. மாடி கைப்பிடி சுவரிலும் வீட்டின் பின்பக்கமும் பூச்சி வேலைகள் பாக்கியிருந்தன. மாடியில் ஓர் அறை போடலாம் என்று முதலில் நினைத்து ஜன்னல் விளிம்பு வரை சுவர் எடுத்துவிட்டு பின் எக்கச்சக்கமாய் பட்ஜெட் கையை கடித்து விட அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டதில் சிவப்பு செங்கல் மொட்டை சுவர் மாடியிலிருந்து தெருவில் போவோர் வருவர்களை பார்த்து சிரிக்கிறது. மின்விசிறி இன்னும் சாப்பாட்டு கூடத்துக்கு மாட்டவில்லை. படுக்கை அறை அலமாரிகளுக்கு பெயிண்ட் அடிக்கவில்லை. இப்படி தொட்டு கை வைத்தால் 15-20 ரூபாயை இழுத்து விடுகிற அளவுக்கு வேலை பாக்கி இருக்கிறது. ஆனாலும் சொந்த வீடு என்கிற பெருமை, மகிழ்ச்சி அலாதிதான். 4-5 குடுத்தனக்காரர்களுடன் ஒண்டிக் கொண்டு வாழ்ந்து வந்தவர்களுக்கு இந்த தனி வீடும், தனி கழிப்பறை, குளியலறை வசதியும், தனி கிணறும், சுவிட்ச் போட்டால் மோட்டார் ஓடி குழாய்களில் தண்ணீர் வருவதும் ராஜ வாழ்க்கையாக படுவது நியாயம்தான். மலர்விழியின் தந்தை முத்தையா ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார். காலம் இருக்கிற இருப்பில் சொந்தத்தில் நிழல் கொடுக்க ஒரு கூரை இல்லாவிட்டால் எப்படி என்று ஞானோதயம் வர 10 நண்பர்களாக சேர்ந்து தாமரத்துக்கு பக்கத்தில் முடிச்சூர் போகும் சாலையில் மலிவாக வந்த 10 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி ஆளுக்கு ஒரு
கிரவுண்டாக பிரித்து அவரவர் அந்தஸ்து இடம் கொடுத்த விதமாய் சின்ன சின்னதாய் வீடுகளை கட்டி கொண்டு குடியேறியவர்களில் முத்தையாவும் ஒருவர். முத்தையா கல்யாணி தம்பதிக்கு 4 குழந்தைகள். மூத்தவள் மலர்விழி, அடுத்து மங்கை எனப்படும் மங்கையர்க்கரசி, மூன்றாவது பாண்டியன், கடைக்குட்டி எழிலரசி. முத்தையா தமிழை காதல் இருப்பவர். அந்த ஈடுபாட்டை தன் குழந்தைகளுக்கு வைத்த பெயர்களால் கூட வெளிப்படுத்தியவர். கீழ்க்கடை குழந்தைகள் பிறந்தால் கலைமகள், வேழவேந்தன் என்ற பெயர்களை வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது. எழிலரசிக்கு பிறகு கல்யாணி கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் ஈடேறாமல் போய்விட்டது. மலர்விழி BA பொருளாதாரம் படித்துவிட்டு 1000 விளக்கில் இருக்கும் தனியார் நிறுவனத்தில் கிளர்க்காக வேலை பார்க்கிறாள். மாதம் எல்லாமுமாக சேர்ந்து 470 வரும். போனஸும் உண்டு. மங்கை BSc ஹோம் சயின்ஸ் கடைசி வருஷம் படிக்கிறாள். இன்னும் ஒரு மாதத்தில் இறுதி பரீட்சை நல்ல விதமாய் பாஸ் செய்து அதிர்ஷ்டமிருந்து சீக்கிரமே ஒரு வேலையும் கிடைத்துவிட்டால் எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கும். பாண்டியன் +2 முதலாம் ஆண்டும், எழிலரசி 8ஆவதும் படிக்கிறார்கள். இவர்களை பற்றி கவலைப்பட இன்னும் சில வருஷங்கள் தாராளமாய் போகலாம். கூடத்து கடிகாரம் 7 மணி அடிக்கும் வரை தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த மலர்விழி நாழியாகலையாமா என்று அப்பா குரல் கொடுத்ததும் பைப்பை சுற்றி வைத்துவிட்டு உள்ளே வந்தாள். முதல் நாள் இரவு இஸ்திரி செய்து வைத்திருந்த புடவை ஜாக்கெட்டை அலமாரியிலிருந்து எடுத்து வெளியே வைத்துவிட்டு உள்பாவாடை பாடி துண்டு செய்தும் குளிக்கச் சென்றாள். குளித்த அலங்காரத்தை முடிக்கையில் கடிகாரம் 7:30 என்றது. தட்டை போட்டுக்கொண்டு அம்மா உணவு பரிமாறியதை சாப்பிட்டு தட்டை தேய்க்க போட்டுவிட்டு கை கழுவி புடவை மாற்றி சாப்பிட்டதால் அழிந்துவிட்ட பவுடரை இன்னும் கொஞ்சம் பூசி சரி செய்து அம்மா நீட்டிய டிஃபன் பாக்ஸை ஹேண்ட்பேக்கில் வைத்த பின் நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள். முழிச்சியூர் ரோடில் 10 நிமிஷங்கள் போல நடந்து தாம்பரம் ஸ்டேஷனை அடைந்து மின்சார வண்டியை பிடித்து சைதாப்பேட்டை வரைக்கும் சென்றால் அங்கிருந்து பஸ் ஏறி 1000 விளக்கில் இறங்கி கொஞ்சம் நடந்து அலுவலகத்தை அடைந்தாள். மேனேஜர் ஊரில் இல்லாமல் இருந்ததால் அத்தனை ஜரூராக யாரும் வேலை செய்ய முனையாமல் நிறைய பேசி சிரித்து கொஞ்சமாக வேலை பார்த்து பொழுதை போக்கி கொண்டிருக்கையில் சற்றும் எதிர்பாராமல் முத்தையா போனில் மகளை அழைத்தார். என்னப்பா? ஒன்றுமில்லைம்மா, பொன்னுசாமி ஆஃபீஸுக்கு வந்துட்டு போனார். அந்த பண்ருட்டி வரன் ஏதோ வேலையா மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாராம். சாயங்காலமாக பொன் பார்க்கறது வச்சுக்கலாம்னு சொன்னார். நான் இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போய் ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். நீ 1/2 நாள் லீவு போட்டுட்டு வந்துட முடியுமா? மலர்விழி சூழ் கொட்டினாள். என்னப்பா இப்படி திடீர்னுட்டு? 2 நாள் முன்னாலே சொன்னா என்னவாம்? அக்கௌண்டன்ட்டு என்ன மூடில் இருக்காரோ? போனால் போகுதுமா. அவங்களுக்கு என்ன அவசரமோ? பொண்ணை பெற்ற நாம தான் வீட்டுக்கு கொடுக்கணும். விவரத்தை சொன்னால் ஆஃபீஸில் புரிஞ்சுப்பாங்க. நீ 3 மணிக்கெல்லாம் வந்துடுறியா? வருவதாக சொல்லிவிட்டு மலர்விழி எழுந்து தலைமை கணக்கரின் அறைக்கு சென்றாள். போய் காரணம் எதையும் கூற விருப்பமில்லாமல் உண்மையை சொல்லி அனுமதி வாங்கி கொண்டு பையுடன் வெளியில் வந்தாள். வெளியில் காட்டமாக இருந்தது. நிதானமாக நடந்து பஸ் ஸ்டாண்டை அடைந்து சைதாப்பேட்டை பஸ்ஸுக்காக காத்திருந்து அது வந்ததும் ஏறி காலியான சீட்டில் உட்கார்ந்த போது இந்த 8 மாத காலத்தில் தன்னை பார்க்க வரும் 3வது ஆசாமி இன்று வரப்போகிற நபர் என்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வர சந்தையில் மாடு பார்க்கிற மாதிரி அவமானப்படுத்தப்படும் இந்த அனுபவம் இன்னும் எத்தனை நாளைக்கோ என்று சலிப்பு கலந்த கோபம் அவளுள் விரவியது. அத்தியாயம் 2. முத்தையா காரும் ஆளுமாக குடி கெட்டி வாழாவிட்டாலும் ஓரளவுக்கு வசதி கொண்ட வருமானக்காரர் தான். பூர்வீக சொத்தாக ஆரணியில் தந்தை வைத்துவிட்டு சென்ற தென்னந்தோப்பையும் 2 ஓட்டு வீட்டையும் சென்னையிலும் பம்பாயிலும் இருந்தபடி சரியாக பராமரிக்க இயலவில்லை என்று அவரும் தம்பியுமாய் தீர்மானித்து அவற்றை விற்றுவிட்டு வந்ததை ஆளுக்கு சரிபாதியாக பிரித்து பேங்கில் போட்டு வைத்திருந்ததன் வட்டி பணமும் மாச சம்பளமாக வரும் 800 ரூபாயும் அவரது குடும்பத்தின் தேவைகளுக்கே கணிசமாக இருந்தது. வீட்டுக்கு கட்டுகிற ஆசை வந்த பிறகு ஒரு தரத்துக்கு 4 தரம் யோசனை பண்ணி திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாய்
பேங்க் பணத்தை எடுத்து சிக்கனமாக செலவழித்து உருப்படியாய் வீட்டை கட்டினாரே தவிரவும் மற்றவர்கள் மாதிரி பிஎஃப் கடன் வீட்டு கடன் என்று அலுவலகத்திலோ வேறு எங்கோ கை நீட்டிக்கொண்டு நிற்கவில்லை. இன்னைக்கு கடன் வாங்கிடலாம், அது சுலபம். ஆனால் நாளைக்கு அதை அடைக்கிறது நம்ம கடமைத்தானே. கடனுக்காக சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுக்க மாதம் பூரா ஓட்ட இந்த பணம் பத்தாம திரும்ப வெளியில் கடன் வாங்க வேணாம் சாமி, வேணாம். கை நீட்டி பழகிட்டா மனுஷனுக்கு மான ரோஷம் குறைஞ்சிடும், வெக்கம் கெட்டு மரத்து கூட போயிடுவான். தன் வறுமடிக்குள்ளே வாழறவன் தான் கெட்டிக்காரன். அகல கால் வச்சு வீட்டை கட்டிட்டா ஆச்சா. அது குழந்தைங்க ரெண்டும் பொம்பளைங்க. திரும்பி பார்த்தா மதன்னு வளர்ந்து கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லுவாங்க. அதுங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேணும்னா தீராதுன்னுட்டு பிஎஃப்பில் கடன் வாங்கினே ஒழிய மற்றதுக்கு எதுக்கும் மசிஞ்சு கொடுக்க மாட்டேன் என்று யாராவது ஏதாவது கேட்டுவிட்டால் நீளமாக லெக்சர் அடிப்பார். பேசியதோடு நிற்காமல் தன் கொள்கையை காரியத்திலும் காட்டியதால் இன்று அவரை ஒத்த சக ஊழியர்கள் வாங்கிய வீட்டு கடனுக்காக பிடித்தம் போக பாக்கி சம்பளம் வருவதை வைத்து கொண்டு 20 தேதிகளை கடத்த கஷ்டப்படையில் இவர் ₹1 ஒருத்தரிடம் கடன் பட்டோம் என்றில்லாமல் 30ஆம் தேதி கூட வளைய வருகிறார். முத்தையாவுக்கு குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து விட வேண்டும் என்பதிலும் அபார நம்பிக்கை உண்டு. ஆரணியில் இருக்கும் ஒன்று விட்ட மாமா 6-7 வருஷங்களுக்கு முன் மலர்விழிக்கு 16 வயசாயிடுச்சு தம்பி, ஸ்கூல் படிப்பை முடிக்க போறா, நீ சரின்னு சொன்னா என் மவன் முருகனுக்கு அவளை கட்டி வச்சிடலாம், உறவு விடாமல் இருக்கும் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டு வந்தபோது சுற்றி வலிக்காமல் மன்னிச்சிடுங்க மாமா, மலருக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணுறதா இல்லை, டிகிரி படிக்க வைக்க விரும்புகிறேன் என்று பளிச்சென்று சொல்லிவிட்டார். பொம்பளை குட்டிக்கு படிப்பு எதுக்கு தம்பி, எங்கள் முருகனே SSLC தானே படிச்சிருக்கான். காலம் மாறிட்டுது மாமா, பிள்ளைங்களுக்கு நாம் இனிமே வச்சுட்டு போகிற பெரிய சொத்து பணம் இல்லை, படிப்பு தான். உலகத்தை புரிஞ்சிக்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ இந்த படிப்பு எல்லோருக்கும் அவசியம். முருகனை படிக்க வைக்காம விவசாயத்தில் விட்டது தப்புன்னே நான் நினைக்கிறேன். அன்றைக்கு கோபித்து கொண்டு புறப்பட்டு போனவர் தான் அந்த மாமா. 2ஆம் மாதமே உன் பெண்ணை காட்டிலும் உயர்வாக இன்னொரு இடத்தில் நான் சம்மந்தம் முடிக்கிறேன் பாரு என்கிற விதமாய் 4வது மட்டுமே படித்த ஆனால் நிறைய சீர் செலுத்திகளுடன் வந்த பெண்ணை தன் பிள்ளைக்கு முடித்தார். அவருடைய கோபமோ என்னங்க இது பிடிவாதம் என்று மனைவியின் முனகலோ முத்தையாவின் முடிவை மாற்றவில்லை. மலர்விழியை BA படிக்க வைத்தார். நல்ல மதிப்பெண்களுடன் தேறியவளுக்கு தன் அலுவலக செல்வாக்கை உபயோகித்து சில மாதங்களிலேயே ஒரு வேலையையும் வாங்கி கொடுத்து விட்டார். வெளியில் ஒரு பைசா கூட கடன் வாங்காமல் என் விரலுக்கு தக்க வீக்கம் என்று எப்படி பேங்க் பணத்தை கொண்டு கொள்கையுடன் வீட்டை கட்டினாரோ அதே மாதிரி மகள் சம்பாதிக்கும் பணம் அவளுடையது என்று உறுதியாய் அதில் கை வைக்க மறுத்தார். அவள் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை 3 வருஷங்களாய் தனியாக வங்கியில் போட்டு வருவதில் கிட்டத்தட்ட 12,000 சொச்சம் சேர்ந்துவிட்டது. சென்ற வருஷம் வரையில் வீடு கட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டு அதை ஒரு தினசாய் கட்டி முடித்த பின் பெண்ணுக்கு 22 வயசாகிவிட்டது. இனி சும்மா இராமல் நம் கடமையை செய்துவிட வேண்டும் என்று எண்ணம் பிறந்து தீவிர வரன் வேட்டையில் இறங்கினார். 4 தரகர்களிடம் சொல்லி வைத்தார். உறவு ஜனங்களுக்கு கடிதம் எழுதி பிள்ளைகளை பற்றி விசாரித்தார். தெரிந்த இடங்களுக்கும் நண்பர்கள் வீடுகளுக்கும் வரன் சம்பந்தமாக சென்று வந்தார். இந்த மும்முரத்தின் விளைவாக முதலில் வந்தது அந்த கோயம்புத்தூர் சம்பந்தம். பையன் என்ஜினியர், நல்ல உத்தியோகம், வசதியான வாழ்க்கை. விசாரித்தவரில் அந்தஸ்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல குடும்பம் என்பது தெரிய வர பெண்ணை பார்க்க ஏற்பாடு செய்தார். பெண்ணை மாப்பிள்ளைக்கும் பிள்ளையை இவர்களுக்கும் பிடித்து போனதை குறித்து சில நிமிஷம் கூட சந்தோஷப்பட முடியாதபடி பெற்றவர்கள் சொன்ன சீர்வரிசை பட்டியல் முத்தையாவை அசுரடித்தது. கையில் 40,000, பெண்ணுக்கு நகைகள் 30 பவுன், வெள்ளி, எவர் சில்வர், இதர பாத்திரங்கள் 10,000, தடபுடலாய் கல்யாணம், ரிசப்ஷன், டின்னர், அது இது. அவர்கள் போட்ட பட்டியலின்படி எல்லாம் 1 லட்சத்தை தாண்ட பெண்ணை பெற்றவர் அரண்டு போனார். பெண் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறாள், கை நிறைய சம்பாதிக்கிறாள். கல்யாண நகைகள் கிட்டத்தட்ட 50 பவுன்கள் உள்ளன.
உள்ளன. இதில் 3 பெண்களுக்கு தலா 10 பவுன் என்று பிரித்து வைத்துவிட்டால் பேங்கில் இருக்கும் மலரின் சேமிப்பையும் சேர்த்து மொத்தம் 20 பவுனுக்கு ஒப்பேற்றிவிடலாம். PFல் கடனை வாங்கி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திவிடலாம் என்று மனக்கணக்கு போட்டு பெரிய இடமாக பார்த்தது தவறு என்று புரிய அடுத்து வந்த மாதங்களில் தன் நிலைக்கு ஏற்ற இடமாக பார்க்க முற்பட்டார். 2வதாக மலர்விழியை பெண் பார்க்க வந்த சீனிவாசன் சாதாரண பிகாம் தான். சம்பளமும் அப்படி ஒன்றும் அதிகமில்லை என்றாலும் தான் மாப்பிள்ளையாக போகிறவர் என்ற கோதாவில் கண்ணை மூடிக்கொண்டு கையில் 10,000, 20 பவுன், தீபாவளிக்கு ஸ்கூட்டர் என்று தன் நிஜ நிலை புரியாமல் பேராசையில் எக்கச்சக்கத்துக்கு அடுக்கி கொண்டு போக சீர்வரிசை காரணமாய் அந்த இடமும் தட்டி போனது. இன்றைக்கு வரப்போகிறவர் 3வது ஆள். இவர் எப்படியோ யோசனை மாறாமல் சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கி நடந்த மலர்விழி கனகாபுரம் புதுசாக இருக்க அதில் 4 முழங்களுக்கு இலையில் கட்டி வாங்கி கொண்டாள். வீட்டுக்குள் அவள் நுழைந்த போது நெய்மனம் ஆளை வரவேற்றது. கூடம் சுத்தமாக ஒழித்து பெருக்கி துடைக்கப்பட்டு ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கமாய் 2 நாற்காலிகள். கல்யாணி கழுத்தில் வியர்வையுடன் இவளை பார்த்து அன்பாக சிரித்தாள். மைசூர் பாக்கு செஞ்சிருக்கேன், தித்துப்பு சரியா இருக்கான்னு பார்க்கிறியா மலர்? பஜ்ஜியும் போட போகிறேன், கை கழுவிட்டு சூடாக எடுத்துக்கையேன். அப்புறம்னா நீ சாப்பிட மாட்டேன். இப்போ வேணாமா, காப்பி மட்டும் கொடுங்க போகிறோம். அம்மா தந்த காப்பியை குடித்து விட்டு மலர்வி குளிக்க சென்றாள். 4:30க்கெல்லாம் தரகர் பிள்ளை வீட்டாருடன் டாக்ஸியில் வந்து இறங்கிவிட்டார். அப்பா ஓடி சென்று வந்தவர்களை வரவேற்று தரகரின் சரியை புரிந்து டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்புவதை ஜன்னல் பின்னால் மறைந்து கொண்ட நிமிஷத்திலேயே அவர்களை பற்றின மதிப்பு மலர்விழிக்கு நல்லதாக இல்லை. மாப்பிள்ளை கருப்பாக குச்சியாக வெடவெடவென்று உயரமாக இருந்தான். டிஃபன் காஃபி கொணர்ந்து தந்து வணங்கியவளை நிமிர்ந்து நோக்க பயப்படுகிற மாதிரி தலையை குனிந்து அம்மா முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். பிள்ளையை பெற்றவர் வாயை திறக்காமல் இருக்க அந்நிய ஆடவர்கள் இருக்கிறார்களே என்ற அடக்கம் சிறிதும் இல்லாமல் சம்பந்தியம்மாள் தானே அத்தனை கேள்விகளையும் கேட்டாள். ஓயாது பேசினாள். எங்கள் தம்பிக்கு பெரிய பெரிய இடங்கள் இழந்தெல்லாம் பொண்ணு வருது, இவ்வளவு செய்கிறேன் அவ்வளவு செய்கிறேன் தலை கீழா நிற்கிறாங்க. நாங்கள் நல்ல பொண்ணா வேணுங்கிறதுல தான் குறியா இருக்கோம். என்னங்க என விழுந்தெடுத்து கொண்டு கணவர் ஆமா என்றார். எங்கள் பிள்ளைக்கு என்னங்க ராஜா இம்முன்னு சொன்னால் காலில் விழ பொண்ணுங்க ஹீவில் நிற்கிதுங்க. ஆனாலும் அவன் நாங்கள் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான். என்னங்க என மீண்டும் ஆமாம், காலையிலிருந்து 3 பொண்ணுங்களை பார்த்துட்டோம், ஒன்றும் திருப்தியாக அமையலை. நாளைக்கு இன்னும் 2 இடங்களுக்கு போக போகிறோம். அவங்களையும் பார்த்துட்டா ஒரு முடிவுக்கு வர தோதா இருக்கும். என்னங்க வெட்கம் இல்லாமல் அந்த அம்மாள் பீற்றிக்கொள்ள அடித்து பிடித்து கொண்டு பெற்றவர் ஆமாமா என்றார். பக்கத்து அறையில் நின்று அத்தனையும் கவனித்த மலர்விழிக்கு தூ என்று கசந்து போனது. பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டும் தகப்பன், பத்திரகாளி தாய் வாயை திறக்காமல் கடைகளாய் ஏறி காய்கறி வாங்கும் பாவனையுடன் பெண்களை பார்க்கும் பிள்ளை, தூ இவனெல்லாம் ஒரு ஆண் பிள்ளை, இவனை நம்பி கழுத்தை நீட்டினால் நிம்மதியாய் வாழ முடியுமா? அவர்கள் நாளைக்கு சொல்கிறோம் என்று கூறிவிட்டு புறப்பட்டு போனதும் மலர்விழி அப்பா மீன் வந்து நின்று கொண்டாள். வந்தவங்க முதுகெலும்பு இருக்கிற ஆண்களா எனக்கு தோணலைப்பா. மகனுக்கு ஒரு மனைவியை இவங்க தேடுறதா எனக்கு தெரியலை. வீட்டுக்கு ஒரு பணக்கார அடிமையா வேலைக்காரியா கொண்டு வர்றதுல தான் முனைப்பா இருக்காங்க. எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கலை. தயவு பண்ணி நாளைக்கு சாமி கிட்ட நீங்களே போய் எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லிவிடுங்க ப்ளீஸ்ப்பா. சின்ன குரலில் ஆனால் தீர்மானமாக மலர்விழி பேச அவள் பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்து நிதானமாய் விசாரிக்காமல் அவசரப்பட்டு இந்த மாதிரி வரன்களை பெண் பார்க்க அழைப்பதன் மூலம் தங்களை அவமானப்படுத்திக் கொள்வது புரிய முத்தையா வருத்தத்துடன் தலை குனிந்து கொண்டார்.